ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்லிப்ஸில் இருக்கிற மெமரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மிஷினில் எங்கே எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஹோம் பாத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் டாட் ஐஎன்ஐன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். எக்லிப்ஸ் டாட் ஐஎன்ஐ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும், ஒரு என்ட்ரி இருக்கும், விஎம் ஏஆர்ஜிஎஸ் விஎம் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹீப் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் பெர்ம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட்லி வந்து 256 512 இருக்குது. நீங்கள் வந்து 1024 உங்களுக்கு தேவையானது என்ன நம்பரோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் 1024 இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்லிப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திருப்பி எக்லிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்லிப்ஸுடைய மெமரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர் என்ட்ரிஸ் ரொம்ப முக்கியமானது. ஹீப் சைஸு, பெர்ம் சைஸு நீங்கள் வேறு நம்பர் கொடுத்து நீங்கள் எக்லிப்ஸ் டாட் ஐஎன்ஐ ஃபைலில் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஹீப் சைஸ் வந்து இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.